செகண்ட் வேர்ல்டுங்கிறது இதுதாங்க. ஒரு பிரச்சனைக்கு தீர்வு இன்னொரு பிரச்சனை தான். அப்படிதான் வந்துட்டு இப்போ அடுத்து ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த ஃப்ளைட் கிராஷு, 2வது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த அஜித் குமார் அவங்களோட லாக்அப் டெத்து, அடுத்து ரிதன்யா அவங்களோட டெத்து, இந்த மாதிரி லைனாக அப்படியே வந்துட்டே இருக்குதுல்ல. ஸோ இதுதான் இனிமேல் நம்ம இருக்க போகிற உலகம், வாழ போகிற ஒரு வாழ்க்கை. ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் தைரியமாக இருங்க. எப்பயுமே வந்து நீங்கள் பண்ணுறது தப்பு இல்லைன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக தைரியமாக இருங்க. உங்கள் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னா யாருக்குமே பயப்படாதீங்க. இதை வந்து நம்ம ரிதன்யா அவங்க வந்து கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம், வேறு யார்ட்டையாவது அவங்க ஷேர் பண்ணியிருக்கலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுமே சரி, ஃபேமிலியுமே சரி, எல்லாருமே ஃபோனை பார்த்து தான் சிரிச்சிட்ருக்கோம், அதை பார்த்து தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, அது வந்து ஒரு 24 ஹவர்ஸில் ஒரு 1 ஹவர் ஓகே ஃபோனோட. மீதி இருக்க டைம்ஸ் எல்லாமே தயவு செய்து கொஞ்சம் உங்களுக்காகவும் உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களுக்காகவே பேசுங்க. நம்ம வந்து ஃபோனை வந்து பார்த்துட்டு இங்கே வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு ஐயோ அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணுவோம். ஆனால் ஒரு சின்ன விஷயம் நம்ம வீட்டில் வந்து ஒரு பக்கத்துலேயே இருக்க ஒருத்தவங்களை வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கோம். நம்ம கண்ணுக்கு அது தெரியவே தெரியாது. எங்கேயும் அமெரிக்காவில், நியூயார்க்கில் இப்போ நடந்தது ஃப்ளைட் கிராஷு, அங்கே நடந்த எல்லாத்துக்குமே நம்ம வந்து ரியாக்ட் பண்ணுவோம். ஆனால் நம்ம பக்கத்துலேயே இருக்கவங்கள வந்துட்டு நிறைய வந்து கஷ்டப்படுத்துவோம். அதை வந்து எல்லாருமே பண்ணாதீங்க தயவு செய்து. ஃபஸ்ட்டு நமக்கு பக்கத்தில் இருக்கவங்கள பாருங்கள். அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த ஆப் ஃப்ரெண்டு, சோஷியல் மீடியா ஃப்ரெண்டு, இதெல்லாம் வந்து செகண்டரி தான். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும், உங்கள் கூடயே வளர்ந்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸு, அவங்கக்கிட்ட போய் பேசுங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா நீங்கள் ஃபோனுக்கு வாங்க. இது வந்து நான் என்னோடய ஒரு பர்சனல் ரிக்வெஸ்ட்டாக என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதை மட்டும் எனக்காக பண்ணுங்கள் ப்ளீஸ். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு வேளை அந்த பொண்ணுக்கோ அந்த அண்ணன் அஜித் குமார் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கோ எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு சத்தியமாக தெரில. ஒருத்தவங்களை பார்த்த உடனே ஜட்ஜ் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது இப்போ வரைக்குமே எல்லா இடத்துலையுமே நடக்குது. ஸோ அதை வந்து யாருமே பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு சின்ன விஷயம் தாங்க. ஒரு பிச்சைக்காரங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணி நீட்டாக முடியெல்லாம் வெட்டி விட்டு கொண்டு வந்து ஒரு கிளாஸ் ரூமில் உட்கார வச்சிங்க அப்படின்னா அவங்க வந்து ஸ்டூடெண்ட்டு மாதிரி தாங்க தெரிவாங்க. ஆனால் அவங்க வாயை திறந்து பேசினா தான் தெரியும் அவங்க வந்து எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்த உடனே ஜட்ஜ் பண்ணாதீங்க யாரையுமே, அவங்க மனசை கஷ்டப்படுத்தாதீங்க. ஃபஸ்ட்டு உங்கள் பக்கத்தில் இருக்கவங்கள பாருங்கள். அதுக்கப்புறமா ஃபோனுக்குள்ளே இருக்க உலகத்துக்கு போய் அதுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போட்டு எல்லாமே பண்ணலாம். நான் எங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேமிலி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் தான் வந்து மொபைலுக்கு வரணும். அது சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி. சின்ன குழந்தைங்களாம் எனக்கு தெரிஞ்சு ஃபோனே கொடுக்கக்கூடாது. ஸோ இது வந்து என்னோடய சின்ன அட்வைஸ். தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் தென்